வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதய தினத்தை முன்னிட்டு அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அடுத்த 2 வாரங்களுக்குள் அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரானை உடன்படுமாறு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். முன்னதாக ஈரான் தனது ஏவுகணை திட்டத்தை குறைக்கவும் ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்தவும் மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் சமீபத்தில் முடிவடைந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் முறைகேடுகள், தேர்தல் பிரமாண பத்திரங்களின் முரண்பாடுகள் உள்ளதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பாக 42 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மூடப்பட்டுள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மே மாதத்திற்குள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று சட்டசபையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறை சார்பில் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் வீட்டு கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் அமைப்பதன் நன்மை குறித்த விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளது. மேட்டுப்பாளையம் வழுதாவூர் சாலையில் உள்ள ஸ்ரீ பாக்கிய மஹால் மற்றும் பீமா கவுண்டன் பாளையம் காந்தி நகரில் உள்ள சுப்பையா திருமண நிலையம் ஆகிய இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு புதுச்சேரி மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.